உரைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு விஷயங்களை நான் சொல்லிடுறேன். நான் ஒரு எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். சில நூல்கள் எழுதியிருக்கிறேன், மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன். ஆனால் உரையாற்றுவதில் எனக்கு அத்தனை பழக்கம் இருக்கவில்லை. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்குமாக 2 ஆண்டுகளாக பல கூட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பேசியதிலும் வரலாறு மற்றும் தொல்லியல் சார்ந்தவைத்தான் அதிகமாக இருந்திருக்கின்றன. ஒரு மார்க்சிய கருத்தாக்கம் சார்ந்து, மார்க்சிய கோட்பாடு சார்ந்து நான் பேசக்கூடியது என்கிறது அநேகமாக இதுதான் முதல் நிகழ்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே என்னால் இயன்ற அளவுக்கு இந்த நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை எத்தனை தெளிவாக விளக்க முடியும் என்று பார்க்க நான் முயற்சி செய்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்வில் உரையாற்ற என்னை அழைத்திருக்கக்கூடிய நியூஸ் பொன்னுலகம் தோழர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய உரையாடல் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்திய பொது உடைமை இயக்கத்தின் 100வது ஆண்டு, அது ஒரு மகத்தான ஒரு மைல்கல். 1925 துவங்கப்பட்டாலும் 47 வரையிலான இந்த 22 ஆண்டு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒரு பகுதியாகவே இருந்த போதிலும், காங்கிரஸ் பேரியக்கத்தை காட்டிலும் மிக வேகமாக விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தது. 47க்கு முன்பு பதியப்பட்ட சதி வழக்குகளை எல்லாம் பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், அவற்றில் மிக பெரும்பாலான சதி வழக்குகள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள். தங்களுடைய வலிமைக்கும் பல மடங்கு அதிகமாகவே அவர்கள் பங்காற்றி இருக்கிறார்கள். நிறைய பேர் உயிர் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகங்களின் விளைவாகத்தான் இன்று முதலாளித்துவ ஜனநாயக உரிமைகளை பெற்று நாம் இங்கே உரையாடி கொண்டிருக்கிறோம் என்பதால் அந்த தோழர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி இந்த உரையை துவங்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமும் பாட்டாளி வர்க்க கட்சியும் என்பதாகும். ஒரு சில தோழர்கள் செய்வதை போல மார்க்ஸ் இந்த கட்டுரையில் கூறினார், இந்த புத்தகத்தின் இத்தனாவது அத்தியாயத்தில் இத்தனாவது பத்தியிலிருந்து எடுத்துக்க சொல்லி அந்த மாதிரியான மேற்கோள்களிடம் கொடுத்து நான் பேசப் போவதில்லை. நான் ஒரு வாசகனாக, ஒரு இடதுசாரி நம்பிக்கையாளராக மட்டுமே என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன். ஸ்டாலின் சொல்லுவார், நான் லெனினுடைய மாணவன், அதற்கு மேல் எதுவுமே இல்லை, ஆனால் அந்த மாணவர்களை சிறந்தவனாக ஆகுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். அதை பின்பற்றி லெனின் மற்றும் ஸ்டாலினின் மாணவனாக நான் இருக்கிறேன், முடிந்தால் ஒரு நல்ல மாணவனாக ஆக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னை பற்றின ஒரு சிறிய வரையறை. இப்ப இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பாட்டாளி வர்க்க கட்சியும் என்ற தலைப்புக்கு போவதற்கு முன்னால ஒரு 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 5-10 நிமிடங்கள் வேற விஷயங்களை பற்றி பேசிவிட்டு இந்த தலைப்பை எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அப்பதான் இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்றால் என்ன என்பதற்கு நம்ம பேசுவதற்கான ஒரு அடித்தளம் நமக்கு கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருமே என்னை விட சிறப்பாகவே மார்க்சியம் கற்றிருப்பார்கள், பயின்றிருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த உரையை சரியாக நகர்த்தி செல்வதற்காக இது தேவைப்படும் என்கிற அளவில் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். முதலாவது மனிதன் ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றி சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி அங்கிருந்து உலகின் பல இடங்களுக்கு பரவினான் என்பதாக மானுடவியலாளர்கள் சொல்கிறார்கள். இது சுமார் 50,000 அல்லது 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா துணைக்கண்டத்திற்குள் முதலாவது மாந்தர்கள் நுழைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்று வளர்ச்சி இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய வளர்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆண்டு காலத்தில் நாம் எட்டியிருக்கிறோம். பல்வேறு நிலைமைகளை கடந்து இந்த நிலையை நாம் எட்டியிருக்கிறோம். இந்த காலகட்டத்தை வரிசைப்படுத்தும் போது வரலாற்று ஆசிரியர்கள், தொல்லியல் நிபுணர்கள் இதனை பல்வேறு காலகட்டங்களாக பிரிக்கிறார்கள். கற்காலம், செம்பு யுகம், வெண்கல யுகம், இரும்பு யுகம் என்றெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு தொழில் புரட்சி பிந்தைய காலகட்டத்திலிருந்து முதலாளித்துவ சமூகம், இதிலிருந்து மாறி சோசியலிச சமூகத்திற்கும் பொது உடைமை சமூகத்திற்கும் போக வேண்டும் என்பதாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இந்த வரலாற்று ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய வரையறை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உற்பத்தி சாதனங்கள் அது சார்ந்தவையாகத்தான் இருக்கும். கற்காலம் என்று சொன்னால் கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்டது. அதே போல் செம்பு யுகம் என்று சொன்னால் செம்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலகட்டம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அந்த மனிதன்
பயன்படுத்தி உற்பத்தி கருவிகள் அல்லது ஆயுதங்கள் எந்த வகையான உலோகத்தால் தயாரிக்கப்பட்டவை என்பதை மட்டும்தான் வந்து இந்த வரையறைகள் பேசும். அதை தாண்டி இருக்கிறது இல்லை. அந்த வகையில வந்து நம்ம மார்க்சியம் முன்வைக்கக்கூடிய இந்த வரலாற்று பொருள்முதல் வாதம் வந்து கொஞ்சம் மாறுபடுகிறது. மக்களுடைய வாழ்க்கை நிலை, அவர்களுடைய உற்பத்தி முறை ஆகியவற்றை இன்னும் கொஞ்சம் தெளிவாக குறிப்பாக கொண்டுதான் இந்த வரையறைகளை அது கொண்டு வருகிறது. அந்தபடி பார்க்கும்போது சொன்னால் புராதன பொது உடைமை சமூகம்னு சொல்றோம், அதுல இருந்து அடிமை உடைமை சமூகம், அதை தாண்டி நிலப்பிரபுத்துவம், முதலாளித்துவம், இப்ப சோசியலிசம் எல்லாம் நம்ம பேசுறோம். அப்படின்னு சொல்ல போகும்போது இந்த ஒரு உற்பத்தி முறைக்கும் ஒரு சமூக அமைப்புக்குமான ஒரு சில குறிப்பிட்ட பிரத்யேக குணங்கள் அல்லது குணாம்சங்கள் உண்டு. அதனை புரிந்து கொண்டுதான் வந்து வர்க்கம், அரசு, அதுக்கப்புறம் பாட்டாளி வர்க்கம், சர்வாதிகாரம் எல்லா டேர்ம்ஸும் நம்ம பேச முடியும். இந்த புராதன பொது உடைமை சமூகம் என்பதை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் கூட்டாக இயங்கினார்கள், கூட்டாக உற்பத்தி செய்தார்கள், கூட்டாக வேட்டையாடினார்கள். கிடைத்தவை எல்லாவற்றையும் தங்களுக்குள் கூட்டாக பகிர்ந்து கொண்டார்கள். தனி மனிதனுக்கு என்று எதுவும் இருக்கவில்லை. அவன் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிறு சிறு கருவிகள் தவிர, வேட்டை கருவிகள், அது போன்ற சிறு கருவிகள் தவிர, டூல்ஸ், அது தவிர தனி உடைமை என்று எதுவும் இருந்திருக்காது. அந்த சமூகத்திலே யாராவது ஒரு மனிதன் தன்னுடைய தான் வேட்டையாடிய அல்லது தான் கண்டெடுத்த அல்லது சேகரித்த உணவுப் பொருட்கள் எதையாவது ஒன்றை தனக்கு உரிமையாக்கிக் கொள்ள முயற்சித்தான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டிருக்கும். எல்லாம் பொதுவில் தான் இருந்தன. ஆகவே வர்க்கங்கள் என்று எதுவும் அங்கே தோன்றி இருக்கவில்லை. இதற்கு அடுத்ததாக தோன்றியது அடிமை உற்பத்தி முறை. இங்கே என்ன ஆகுது என்று சொன்னால், இந்த புராதன பொது உடைமை அமைப்பின் அமைப்பு கொஞ்சம் சிதைந்து அன்றைய உற்பத்தி கருவிகளை, உற்பத்தி சாதனங்களை வந்து ஒரு சிலர் கைவசப்படுத்தி கொள்ள, அது இல்லாமல் போன ஒரு கூட்டம் வந்து அடிமைகளாகவும் அதை வைத்திருப்பவர்கள் அடிமை உடைமையாளர்களாகவும் மாற முதலாவது வர்க்க சமூகம் தோற்றம் பெறுகிறது. இந்த அடிமை உடைமையின் தோற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு முந்தைய காலகட்டத்துல இனக்குழுக்கள் ஒன்றை ஒன்று சந்தித்து மோதிக்கொள்ளும் போது ஒன்று மற்றொன்றை முற்றாக அழித்து நாசம் செய்துவிடும். பெண்களையும் குழந்தைகளையும் தவிர, பெண்களையும் குழந்தைகளையும் வந்து அவர்கள் சுவீகரித்துக் கொள்வார்கள், ஆண்களை வந்து கொன்று விடுவார்கள். என்றால் அவர்களை வைத்திருப்பதால் எந்த பயனும் கிடையாது. ஆனால் இந்த அடிமை முறை தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் தனது சுய தேவைக்கும் நுகர்வுக்கும் அப்பாற்பட்டு சிறிது உற்பத்தியை கொடுக்க முடிந்தது, அதனால் உபரியை ஏற்படுத்த முடிந்தது. ஆகவே ஒரு மனிதனை கொன்றொழிப்பதை விட அவனை வைத்துக் கொண்டிருப்பது, அவன் அளிக்கக்கூடிய உபரியை பெற்றுக்கொள்வது என்பது பலனுள்ளதாக இருந்தது. அவ்வாறாக அடிமை உடைமை சமூகம் தோன்றியது. முதலாவது வர்க்க சமூகம். அடிமை உடைமையாளர்கள் தான் வந்து அதிகார பொறுப்பில் இருந்தார்கள். அன்றைக்கு இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் வந்து அடிமை உடைமையாளர்கள் அவர்களுடைய அடிமை உடைமையை பாதுகாப்பதற்கான சட்டங்களாக இருந்தன. ஹம்முராபியின் சட்டங்கள் போன்றவற்றை வந்து இதற்கு நாம் தெளிவான வரலாற்று எடுத்துக்காட்டுகளாக நாம் கொள்ளலாம். இதற்கு அடுத்ததாக நிலப்பிரபுத்துவ சமூகம். விவசாயம் தோற்றம், நிலத்தை பயன்படுத்துவது, இவற்றின் காரணமாக தொடர்ந்து இடம்பெயர்ந்து நாடோடிகளாக இருந்த மக்கள் ஒரு இடத்தில் தங்கி நிலையாக வாழ முற்பட்டது. அது போன்ற காரணங்களால் நிலம் வந்து ஒரு நிலையான ஒரு பயனுள்ள உற்பத்தி சாதனமாக மாற அதை ஒரு வர்க்கம் கைப்பற்றி கொண்டது. அது இல்லாமல் போனவர்கள் வெறும் உழைப்பாளிகளாக தள்ளப்படுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே வந்து நிலப்பிரபுக்கள், ஜமீன்தார்கள் அவருடைய கைகளிலே அதிகாரம் சென்றுவிட வஞ்சிக்கப்பட்டவர்களாக பண்ணை அடிமைகள், விவசாய கூலிகள் ஆகியோர் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு வரையில் வந்து இந்த வரலாற்று போக்கு தொடர்ந்தது என்று சொல்லலாம். 16ஆம் நூற்றாண்டு அளவில் வந்து தொழில் புரட்சிக்கு பிறகுதான் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்றது. அந்த பண்டைய உற்பத்தி முறை சாத்தியமாக இல்லாமல் போனதுனால, பெருவீடு உற்பத்தி தேவைப்பட்ட காரணத்தினாலே தொழிற்கூடங்கள், தொழிற்பட்டறைகள் பெரிய அளவிலே தோன்றின. நிலப்பிரபுக்கள் முடியிறக்கம் செய்யப்பட்டு முதலாளி வர்க்கத்தினர் தோன்றினார்கள். அதற்கு பிறகு இருக்கிறதெல்லாம் நாம் அறிந்த வரலாறு மட்டும்தான். அதில் வந்து பெருசா சொல்வதற்கு எதுவும் இல்லை. இது எதுவுமே இல்லாத ஒரு பாட்டாளி வர்க்கத்தை, ஒரு மிகப்பெரிய பாட்டாளியினுடைய படையை உருவாக்கியது. சமூகத்தின் செல்வ வளங்களில் மிக பெரும் பகுதி முதலாளியிடம் சென்று குவிந்துவிட, மிக குறைந்தவற்றை வந்து போதாத அளவிற்கு பங்கு போட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு பாட்டாளி வர்க்கம் தள்ளப்படுகிறது. இது இப்படியே செல்ல முடியாது என்கிற சூழல் வரும்போது
சோசியலிச சமூகத்தை நோக்கிய ஒரு மாற்றம் நடைபெறும். அதற்கு ஒரு சமூக புரட்சி தேவைப்படும். அந்த புரட்சியானது முதலாளித்துவ அரசை தூக்கி எறிந்து உழைக்கும் மக்களை அதிகாரத்தில் அமர்த்தும் ஒரு சோசியலிச அரசு உருவாகும். பிறகு அது படிப்படியாக முழுமையான பொது உடைமையை நோக்கி, பொதுவுடை சமூகத்தை நோக்கி, கம்யூனிஸ்ட் சமூகத்தை நோக்கி நடைபோடும் என்பது நமக்கு ஆசங்கள் சொல்லிக்கின்றிருக்கிற கொடுத்து சென்றிருக்கிற பாடத்தின் அடிப்படையிலான ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு. இதுல வர்க்கம் என்று நம்ம என்ன இப்ப அடிமை உடைமை சமூகம் தொடங்கி நம்ம பார்த்தது எல்லாம் என்று சொன்னால் இந்த சமூக அமைப்பு 2 பெரும் வர்க்கங்களாக பிளவுண்டு கிடப்பதை காண்கிறோம். அதனால்தான் ஏடறிந்த வரலாறு எல்லாமே வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அடிமை உடைமை சமூகத்தை பொறுத்தவரையில் அடிமை உடைமையாளர்கள் ஆளும் வர்க்கமாகவும் அடிமைகள் ஆளப்படும் வர்க்கமாகவும் இருந்தார்கள். நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் நிலப்பிரபுக்கள் ஆளும் வர்க்கமாகவும் விவசாய கூலிகள், கடைநிலை விவசாயிகள், மற்ற விவசாய தொழிலாளர்கள், இன்னப்பர் கைத்தொழில் செய்வது எல்லாருமே ஆளப்படுபவர்களாக இருக்கிறார்கள். முதலாளித்துவ சமூகத்தில் எண்ணிக்கையில் மிக மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மினிஸ்கியூல் மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய அவர்கள் சமூகத்தின் செல்வ வளங்கள் எல்லாவற்றையும் தன் பக்கம் வைத்துக் கொண்டிருக்க மிக பெரும்பாலான உழைக்கும் மக்கள் எல்லா விதமான உபரியும் செல்வத்தையும் உருவாக்கக்கூடியவர்கள் அவை அனைத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஆளப்படும் வர்க்கமாக ஒடுக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாம் பார்த்து இந்த எல்லா சமூக அமைப்பிலும் பார்த்தோம் என்று சொன்னால் புராதன சமூக அமைப்பில் மட்டும்தான் அரசு என்னும் கருவி இருக்கவில்லை. புராதன பொது உடைமை சமூக அமைப்பு அதை பார்த்து கொண்டது. அரசு என்ற ஒரு கருவியின் தேவை அங்கே இருக்கவில்லை. ஏனென்றால் சமூகம் வர்க்கங்களாக பிளவு கொண்டிருக்கவில்லை. வர்க்கங்களாக பிளவு கொண்டிருக்கும் போது வர்க்க போராட்டங்கள் தவிர்க்க முடியாதவை. அப்படியான போராட்டங்கள் நடைபெறும் போது, அந்த போராட்டங்கள் கூர்மை அடையும் போது உற்பத்தி சக்திகளை தனது கைவசம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆளும் வர்க்கமானது ஆளப்படும் வர்க்கத்தின் மீது தனது அதிகாரத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. அது வறுமுறை வழிகளின் வழியாக மட்டுமின்றி வேறு எப்படியாகவும் இருக்க முடியாது. மதம் போன்றவை ஒரு பாத்திரத்தை வகிக்கலாம் என்று சொன்னாலும் ஆளப்படும் வர்க்கத்தை அடக்கி வைப்பதற்காக ஒரு கருவியாகத்தான் அரசு தோன்றுகிறது. ஆகவேதான் புராதன பொது உடைமை சமூகத்தில் அரசு இருக்கவில்லை. அதற்கு பிறகு அரசு தோன்றுகிறது. இப்பொழுது வரையிலும் அரசு இருக்கும். சோசியலிச சமூகத்திலும் அரசு கட்டாயமாக இருக்கும். ஆளும் வர்க்கம் ஆளப்படும் வர்க்கம் என்கிற பிரிவு எப்போது இல்லாமல் போகிறதோ அப்போது மட்டும்தான் இந்த அரசு என்னும் கருவி இல்லாமல் போக முடியும். அதுவரையில் அரசு என்ற கருவி இருக்கத்தான் செய்யும். ஆகவே அரசு என்பது வர்க்க அதிகாரத்திற்கான கருவி, வர்க்க ஒடுக்குமுறைக்கான கருவி. எங்கே எந்த அளவுக்கு வர்க்க பகைமைகள் மோதல்கள் தாக்குப்பிடிக்க முடியாதவையாக ஆகின்றனவோ அங்கே அரசு தோன்றுகிறது. ஆகவே சோசியலிச சமூகம் வரையில் அது இருக்கத்தான் செய்யும். அதற்கு பிறகுதான் அந்த அரசனுடைய தேவை இல்லாமல் போகலாம், அது ஒழிந்து மறையலாம். இப்ப பண்டைய சமூகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது கொடுங்கோன்மை சமூகங்கள் என்பது நமக்கு எந்த விதமான ஐயமும் இருக்காது. அடிமை சமூகத்தினுடைய நான் சொன்ன அமுராபி என்ற சட்டங்கள்லாம் பார்த்தோம் சொன்னால் மிக கொடுமையானவையாக இருக்கும். உலகத்தின் முதலாவது சட்ட தொகுப்பு என்று அதை அறியப்படுகிறது. ஒரு அடிமை தப்பி செல்ல முற்பட்டால் மிக கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவான். அடிமைகளை கொல்லவும் செய்யலாம், எந்த விதமான கேள்வியும் கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு கொடுங்கோன்மையான ஒரு சமூக அமைப்பை நாம் கண்டிருக்கிறோம். நிலப்பிரபுத்துவ காலம் வரைக்கும் அப்படிதான், மன்னர்களை வைத்துதான் சட்டம், யாரை வேண்டுமானாலும் சிரச்சேதம் கூட செய்யலாம். ஆனால் இந்த முதலாளித்துவ சமூகம் தோன்றிய பிறகு இது எல்லாம் மாறிவிட்டதாக ஒரு சித்திரம் நமக்கு வைக்கப்படுகிறது. பாராளுமன்ற அமைப்பு தோன்றுகிறது, ஒரு அரசியல் சட்டம் என்று ஒன்று உருவாக்கப்படுகிறது. மன்னர்களை கட்டுப்படுத்துவதற்கு அப்படியான சட்டங்கள் எதுவும் இருக்கவில்லை. ஆனால் இது இப்போ முதலாளித்துவ அரசு என்று தோன்றிவிட்டதனால் அதையெல்லாம் மாறிவிட்டது. அரசியல் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அதை தாண்டி யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லப்பட்டு நமக்கு முன்னிறுத்தப்படுகிறது. இது ஜனநாயகம் என்பதாக
நமக்கு ஒரு சித்திரம் தீட்டப்படுகிறது. முதலாளித்துவவாதிகள் அத்தகைய சித்திரத்தை தீட்டுவதில், அத்தகைய ஒரு சமூக அமைப்பின் மீது நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்பதில் மிக மிக கவனமாக இருப்பார்கள். எப்போதுமே மிக கவனமாக இருப்பார்கள். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால், வெகுஜன வாக்குரிமை என்பது உருவாக்கப்பட்ட போது பல பேருக்கும் ஒரு ஐயம் எழுந்திருக்கலாம். அப்படி எல்லாருக்குமே அனைத்து மக்களுக்குமான வாக்குரிமை என்று கொடுக்கப்படும் போது அவர்கள் தன்னுடைய பிரதிநிதிகளை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆகவே ஒடுக்குமுறை என்பது இல்லாமல் போய்விடுகிறது என்பது போன்ற ஒரு மாயைகள் ஏற்படலாம். ஆனால் ஆசான்கள் அதற்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். வெகுஜன வாக்குரிமை என்பது எப்படி அதனுடைய வர்க்க கட்டமைப்பு, அந்த அரசினுடைய வர்க்க குணாம்சத்தை மாற்றாது என்பதெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இந்த முதலாளித்த அமைப்பை பொறுத்தவரையில் மிக மிக ஜனநாயகமான ஒரு முதலாளித்துவ அரசு கூட மிக மிக மோசமான சர்வாதிகாரம் தான் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் நான் முன்னே குறிப்பிட்டது மாதிரி எண்ணிக்கையில் மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முதலாளிகளை, அவர்களது நலன்களை முன்னெடுக்கக்கூடியவர்களை இங்கே அதிகாரத்தில் அமர்த்தி அத்தனை உழைப்புக்கும் செல்வத்திற்கும் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அதிலிருந்து விலக்கி வைப்பதற்கான பல அடுக்கு ஏற்பாடுகளை இந்த அமைப்பு செய்து வைக்கிறது. இது பெயரளவுக்கான ஜனநாயகமாக தோன்றினாலும் மிக பல அடிப்படை உரிமைகள் கூட இங்கே உண்மையில் இருப்பதில்லை. கூட்டம் கூடுவதற்கான உரிமை முதல் கருத்து சுதந்திரம் வரை எல்லாமே ஒடுக்கப்படுகிறது என்பதை நாம் மிக அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மை காலத்தில் குறிப்பாக இந்தியாவில் அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கு பிறகு மோசடிகளின் அளவு கூடியிருக்கிறது. பரிணாமம் வெகு விரைவாக நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கும்போது இதற்கு என்ன மாற்று செய்வது? இங்க இருக்கக்கூடியது ஜனநாயகம் லெனின் சொல்வது போல இது வெட்டி சுருக்கப்பட்ட ஜனநாயகம் தான். எத்தனை வகைகளில் முடியுமோ வெட்டி சுருக்கப்படுகிறது. இங்க தூய்மையான ஜனநாயகத்தை பற்றி பேசுவது என்பது கேலி கூத்தாக மட்டும்தான் இருக்க முடியும். தூய்மையான ஜனநாயகம் என்பது அல்லது முழுநெறியான ஜனநாயகம் என்பது இந்த முதலாளித்துவ ஜனநாயக கட்டமைப்பின் கீழ் சாத்தியமில்லை. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து எப்படி மீள்வது? இதற்கான வழி என்ன? இதை யார் முன்னெடுக்க போகிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த இடத்தில் தான் ஒரு பாட்டாளி வர்க்க கட்சி முக்கியத்துவம் பெறுகிறது. கிட்டத்தட்ட உடைமை நீக்கம் செய்யப்பட்டு தனது உற்பத்தியின் விளைபொருட்களிலிருந்து அந்நியமாக்கப்பட்டு உயிர் வாழ்வதற்கு தேவையானது மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு செத்து போகாமல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெருமெண்ணிக்கையிலான உழைக்கும் மக்கள், அவர்கள் சமூக மாற்றத்தை விரும்புகிறார்கள். அப்படிலாம் அந்த சமூக மாற்றத்தை அவர்களால் தனிப்பட்டு நிகழ்த்தி விட முடியாது. இந்த முதலாளித்த அமைப்பின் கீழ் இந்த பாட்டாளி மக்கள் மட்டுமின்றி விவசாயிகள் உள்ளிட்ட கைவினைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுமே இதே போன்ற கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால் ஒரு பரந்துபட்ட அமைப்பை உருவாக்கி சமூக மாற்றத்தை நோக்கி அவர்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு வர்க்க போராட்டம் என்பதை வழிமுறையாக கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கொள்கிறோம். வர்க்க ரீதியான அணி திரட்டல் அது மிக முக்கியம். வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வர்க்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒடுக்கும் வர்க்கத்திற்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து இந்த ஒடுக்கும் வர்க்கத்தின் கருவியாக இருக்கக்கூடிய இந்த அரசை தூக்கி எறிந்து தங்களுக்கு தேவையான அரச கட்டமைப்பை உருவாக்கி ஒரு சோசியலிச மாற்றை ஏற்படுத்துவதற்கான அரச கட்டமைப்பை, பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பொது உடைமையை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இதற்கான ஒரு அரசியல் கருவியாக ஒரு பாட்டாளி வர்க்க கட்சி இருக்கிறது. பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படையாக அவர்களை அணி திரட்டுவதாக, கருத்தியல் ரீதியாக அவர்களுக்கு ஆயுதம் அளிப்பதாக, வழிகாட்டுவதாக, போராட்டத்தை முன்னெடுப்பதாக, அரசை தூக்கி எறிந்து, முதலாளித்துவ அரசை தூக்கி எறிந்து பின்னர் ஒரு சோசியலிச கட்டமைப்பை உருவாக்கி பொது உடைமையை நிலைநாட்டும் வரையிலான காலத்தில்
இதனை முன்னெடுத்து செல்லும் ஒரு கருவியாக பாட்டாளி வர்க்க கட்சி அமைகிறது. இதுதான் பாட்டாளி வர்க்க கட்சியினுடைய இருத்தலுக்கான தேவை. அப்ப இந்த முதலாளித்துவ சமூகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது அதனுடைய முதலாவது குறிக்கோள். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது எப்படி என்று சொன்னால் சாத்தியமான எல்லா வகைகளிலும். இப்போ இங்க வந்து பாராளுமன்ற தேர்தல்கள் என்ற ஒரு ஏற்பாடு இங்கே இருக்கிறது. நிச்சயமாக அதை பயன்படுத்த வேண்டும். அதை பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் மக்களை அனைத்து காரணியின் அடிப்படையிலும் ஒன்று திரட்டி அவர்களை இந்த லட்சியத்தை நோக்கி இட்டு செல்லுகிறது. அது பாட்டாளி வர்க்க கட்சியினுடையது. இதில் பாட்டாளி வர்க்க கட்சி ஒரு நாள் வெற்றி பெற்றுவது விட்டது என்று வைத்துக் கொண்டால் அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்? அது ரொம்ப முக்கியமானது. பாட்டாளி வர்க்க கட்சி வெற்றி பெற்று விட்டால் அடுத்த நாள் முதலே பாலாறும் தேனாரும்லாம் ஓடாது. அது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது என்று சொன்னால் அது ஆட்சி மாற்றமாக இல்லாமல் அதிகார மாற்றமாகத்தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சி போய் பிஜேபி வர்ற மாதிரிலாம் இருக்காது. ஒரு முழுமையான அதிகார மாற்றம். இந்த சமூக கட்டமைப்பை, உற்பத்தி முறையை, பகிர்வு முறையை, செல்வ உருவாக்கம், செல்வம் பகிர்ந்தளித்தல் உள்ளிட்ட அனைத்து முறைகளையும் தலைகீழாக ஒட்டுமொத்தமாக மாற்றியமைப்பதற்கான ஒரு வழிமுறையாக அந்த அதிகார மாற்றம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அதிகார மாற்றம் நடைபெற்று விட்டது என்று சொன்னால் என்ன ஆகும்? இதை வந்து சோவியத் யூனியனிலே அக்டோபர் புரட்சிக்கு பிந்தைய காலகட்டத்திலே நாம் நடந்தவற்றை நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். புரட்சிக்கு பிந்தைய காலகட்டத்திலே போர் நிறுத்தம், சமாதானம், உணவு ஆகியவற்றிற்கான ஏற்பாடுகளை அடுத்தபடியாக பிரதான உற்பத்தி கருவிகள் அனைத்தையும் பொது உடைமையாக்குவதற்கான நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு எடுத்தது. ஆலைகள், தொழில் நிறுவனங்கள், ரயில்வேக்கள் என்ற ஒவ்வொன்றாக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அவை அனைத்தும் மக்களின் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட துவங்கின. முதலாளித்துவ உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தப்பட்டு ஒழிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. விவசாயத்துறையிலும் இதுவே மேற்கொள்ளப்பட்டது. குலாக்கள் ஒழித்து கட்டப்பட்டார்கள். மக்களை சுரண்டி வந்த அந்த இன்றைய குலாக்கள்ன்றது வந்து நம்ம இன்னைக்கு ஜமீன்தார்கள்ன்ற மாதிரியான பெருநில உடைமையாளர்கள். மக்களை கூலிக்கு அமர்த்தி அவர்களிடமிருந்து உழைப்பை சுரண்டுவதற்கான வழிமுறைகளை அது தடுத்து நிறுத்தியது. இப்படி எல்லா துறைகளிலும் உற்பத்தி கருவிகள், உற்பத்தி சாதனங்கள் அனைத்தையும் மக்களுக்கானதாக மாற்றி அதன் விளைபொருட்கள் மக்களை சென்று சேருவதற்கான ஏற்பாடுகளை ஒரு பாட்டாளி வர்க்க கட்சியின் தலைமையிலான அரசு மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படியானால் இந்த முதலாளித்துவ வர்க்கம் என்ன செய்யும்? தோற்கடிக்கப்பட்டு அதிகார மாற்றத்தினால் வெளியேற்றப்படும் இந்த முதலாளி வர்க்கம் சும்மா இருக்குமா? வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா? தாங்கள் உடைமை பறிப்பு செய்யப்படும் போது அவர்கள் சும்மா இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் நமது பதிலாக இருக்க முடியும். சாத்தியமான எல்லா வகையிலும்ன்றதை வந்து நம்ம அடிக்கோடிட்டு வச்சுக்கலாம். சாத்தியமான எல்லா வகையிலும் இந்த முதலாளித்துவ வர்க்கம் சோசியலிச அரசின் நடவடிக்கைகளை எதிர்ப்பார்கள், அதை வீழ்த்த முயல்வார்கள், அதற்கு தேவையான எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபடுவார்கள். அது உள்நாட்டு போரை கூட உருவாக்குவதாக இருக்கலாம், சதி வேலைகளாக இருக்கலாம், பயங்கரவாத செயல்களாக இருக்கலாம். இது எல்லாமே சோவியத் யூனியனில் நாம் பார்த்தோம். ஆகவே உடைமை பறிப்பு செய்யப்படக்கூடிய முதலாளி வர்க்கம் சும்மா இருக்காது. அதனுடைய விளைவுகள் வேறு விதமாக மட்டும்தான் இருக்க முடியும். மற்றொரு புறத்திலே அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு இந்த பாட்டாளி வர்க்க கட்சி, இப்போது ஆளும் வர்க்கமாக உயர்ந்து விட்ட அந்த பாட்டாளி வர்க்க கட்சி ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடியது பண்டைய முதலாளித்துவ அரச கட்டமைப்பை அப்படியே பயன்படுத்த முடியாது. அந்த பழைய அரச கட்டமைப்பை உடைத்தெறிந்து தூக்கி எறிந்து இந்த சோசியலிச அரசை நோக்கி நகர்வதற்கான ஒரு புதிய அரச கட்டமைப்பை அது உருவாக்க வேண்டியிருக்கும். தனக்கான சட்டங்களை உருவாக்க வேண்டியிருக்கும், தனக்கான நிர்வாக அமைப்புகளை உருவாக்க வேண்டியிருக்கும். இதற்கு எதிரான முதலாளித்துவ முன்னாள் ஆட்சி ஆளும் வர்க்கத்தினரின் எதிர்ப்புகள், செயல்பாடுகளை எல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.
ஆக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பின்பு சோசியலிச நிர்மாணத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு 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 மிக நீண்ட நெடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு நாளில் நடக்கக்கூடியதல்ல, ஓரிரு ஆண்டுகளில் நடக்கக்கூடியதல்ல. இது ஒரு மிக நீண்ட நெடிய காலம். இந்த காலகட்டத்தை உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எத்தனை போராட வேண்டியிருக்குமோ, அதை விட அதிகமாகவே ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு போராட வேண்டியிருக்கும். இந்த நீண்ட நெடிய காலகட்டம் ஒன்று இருக்கும் என்று சொல்றோம்ல, இந்த நீண்ட நெடிய காலகட்டத்தை தான் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகார காலகட்டம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இது வந்து சர்வாதிகாரம் என்று சொல்வது வந்து சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக முதலாளித்துவ சமூக அமைப்பிலே தேர்தல் ஜனநாயக பாதையிலே பழகிவிட்டவர்களுக்கு இது வந்து கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சர்வாதிகார பிரச்சனையின் வரலாறு பற்றி என்கிற நூலிலே லெனின் இதை பற்றி விரிவாகவே சொல்லியிருப்பார். சர்வாதிகாரி என்று சொன்ன உடனே அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது என்னன்னு சொன்னால், முதலாளித்துவ சமூக அமைப்பிலே வந்து அவர்கள் பார்த்து இருக்கக்கூடிய சுய லாபத்திற்காக, சுய அதிகார வேட்கைக்காக எதையும் செய்வதற்கு துணிந்திருக்கக்கூடிய அந்த சர்வாதிகாரிகளைத்தான் அவர்கள் வந்து மனதில் எடுத்துக்கொள்வார்கள். இந்த சர்வாதிகாரி என்கிற விஷயம் வந்து அவ்வாறாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது அப்படிப்பட்டதானது கிடையாது. சரியான புரிதல் என்னவென்று சொன்னால், அந்த அரச கட்டமைப்பு தோன்றிய காலம் முதல் ஒவ்வொரு அரசும் அன்றைய ஆளும் வர்க்கமாக இருந்தது எதுவோ, அது ஆளப்படும் வர்க்கமாக, ஒடுக்கப்படும் வர்க்கமாக இருந்தது எதுவோ, அதன் மீதான அதிகாரத்தை செலுத்துவதற்கான ஒரு சர்வாதிகார அமைப்பாகத்தான் இது இருந்து வந்திருக்கிறது. முதலாளித்துவ கட்டமைப்பும் அப்படியானதுதான். ஆனால் அந்த வகையில் பார்க்க போகும்போது, ஆளும் வர்க்கமாக தன்னை உயர்த்தி கொண்டு விட்ட இந்த பாட்டாளி வர்க்கம் ஆட்சி செலுத்தும் காலத்திலே, அது பெயருக்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்று சொன்னாலும் உண்மையில் அது வந்து முதலாளித்துவ ஜனநாயகம் என்று சொல்லப்படக்கூடிய முதலாளித்துவ சர்வாதிகாரத்தை விட மிகவும் ஜனநாயகமாக அமைப்பாக இருக்கும். என்று கேட்டால், பாட்டாளிகள், உழைப்பாளிகள், விவசாயிகள் எண்ணிக்கையில் மிக பெரும் எண்ணிக்கையினர், முதலாளிகள் மிகச் சிறுபான்மையான எண்ணிக்கையிலானவர்கள். ஆகவே சமூகத்தின் மிக பெரும்பாலான மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த பாட்டாளி வர்க்க அரசு அவர்களின் நலன்களை, அவர்களது விருப்பங்களை, அவர்களது அபிலாஷைகளை நிறைவு செய்வதாக இருக்கும் என்பதால், இந்த காலகட்டத்திலான அரசு பேரளவுக்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்று சொல்லப்பட்ட போதிலும் முதலாளித்துவ அரசை காட்டிலும் மிகுந்த ஜனநாயக தன்மை உடையதாக இருக்கும். அப்ப ஏன் சர்வாதிகாரம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு பொது உடைமையை நோக்கி உழைக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களின் நலன்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அரச கட்டமைப்பை உருவாவதற்கான முயற்சியை தடை செய்ய முற்படுகிற முதலாளித்துவ பிற்போக்கு சக்திகளை பொறுத்தவரையில் அது சர்வாதிகாரமாகத்தான் இருக்கும். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஒடுக்கப்படும் வர்க்கமாக இருந்ததோ அதன் மீது வந்து ஒடுக்கும் வர்க்கம் இப்படிப்பட்ட சர்வாதிகாரத்தை தான் கடைபிடித்து வந்ததே தவிர அங்கு எங்கேயுமே ஜனநாயகம் இருக்கவில்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் இது அதை விட சிறந்த ஜனநாயகமாகவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அப்ப இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகார காலகட்டத்தில் என்ன செய்யப்படும்? உரிய பொருளாதார திட்டமிடல், இதெல்லாம் வந்து நம்ம சோவியத் யூனியனில் நிறைவாகவே நம்ம பார்த்தோம். முன்கூட்டிய திட்டமிட்ட முறையில் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் முதல் எல்லாம் உருவாக்கப்பட்டு அதன்படி வந்து அடுத்த பல ஆண்டுகளில் என்னென்ன பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யப்பட வேண்டும், அது எங்கு உற்பத்தி செய்யப்பட வேண்டும், அது எவ்வாறு உற்பத்தி செய்யப்பட வேண்டும், அதனுடைய விளைபொருட்கள் யாவை, அது யார் யாருக்கு எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது வரைக்கும் அனைத்தும் திட்டமிட்ட முறையிலே செய்யப்படும். முந்தைய ஆளும் வர்க்கமாக இருந்த முதலாளிகள், நில உடைமையாளர்கள் ஆகியோர் உடைமை பறிப்பு செய்யப்படுவார்கள். படிப்படியாக, ஒரே நாளில் இல்லை, படிப்படியாக அதெல்லாம் செய்யப்பட்டு சோசியலிச உற்பத்தி முறை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். விவசாய தளத்திலே பார்த்தாலும் சிறுவீத விவசாய உற்பத்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அதனுடைய பாதங்களை புரிய வைத்து அவர்களை மனரீதியாக வென்றெடுத்து விவசாயத்திலும் சோசியலிச உற்பத்தி முறைகளை புகுத்தி கூட்டு பண்ணைகளை உருவாக்கி அதன் மூலம் வந்து விவசாயத்தை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து இப்படியான அனைத்தையும் வந்து ஒரு ஒரு பாட்டாளி வர்க்க அரசு செய்யும். ஆகவே அதற்கு எதிரான எதிர்ப்புகள் தவிர்க்க இயலாதவை.
நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல பயங்கரவாத செயல்கள், சதி செயல்கள் உள்ளிட்ட அனைத்திலும் உடைமை பறிப்பு செய்யப்பட்ட வர்க்கங்கள் ஈடுபடும் என்பதனால் அந்த காலகட்டத்தில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது தவிர்க்க இயலாதாக இருக்கும். முந்தைய காலகட்டங்களில் அன்றைய ஆளும் வர்க்கங்கள் எப்படி தனக்கு தேவையான தனது நலன்களை, வர்க்க நலன்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை இயற்றிக் கொண்டனவோ அதை போல ஆளும் வர்க்கமாக தன்னை உயர்த்தி கொண்டு விட்ட பாட்டாளி வர்க்கம் தனது நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான சட்டங்களையும் இயற்ற வேண்டியிருக்கும். நீதிமன்றங்களை உருவாக்கும், காவல்துறையை உருவாக்கும், எல்லாம் தனக்கேற்றுவதற்கான பாட்டாளி வர்க்கத்தினுடைய நலன்களை பிரதிபலிப்பதாக, மிக பெரும்பான்மையான உழைக்கும் மக்களின் நலன்களை பிரதிபலிப்பதற்கானதாக இருக்கும். பழைய முறைகள் எல்லாவற்றையும் உடை தெரிந்து விட்டு இது போன்ற முறைகளை உருவாக்கிக் கொள்ளும். இந்த நீண்ட நெடிய காலகட்டம் தவிர்க்க இயலாது. ஒரே நாளில் ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிற கதையாக ஒரே நாளில் சோசியலிசம் தோன்றாது. அப்போ இந்த விதமான எதிர்ப்புகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய எதிர்ப்பு தீவிரமடையும் என்று ஸ்டாலின் சொல்லுவார். இதையும் சோவியத் யூனியனில் நாம் பார்த்தோம். எந்த அளவுக்கு அவர்கள் மட்டுப்படுத்தப்பட்டார்களோ அந்த அளவுக்கு தீவிரமான எதிர்வினைகளை ஆற்றினார்கள், சதி செயல்கள், பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபட்டார்கள். ஆகவே இதெல்லாம் இது சோவியத் யூனியன் மட்டுமல்ல, சீனாவிலும் இதற்கான உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். ஆக இந்த நீண்ட நெடிய காலகட்டம், இந்த சமூக மாற்றம் நான் குறிப்பிட்டது போல முதலாளித்துவம் சோசியலிசத்தை நோக்கி சென்று படிப்படியாக முதலாளித்துவ உற்பத்தியை அழித்து விவசாயத்திலும் கூட்டு பண்ணை மயமாக்கல் உள்ளிட்ட அரசு பண்ணை மயமாக்கல் உள்ளிட்ட செயல்களை செய்து அனைத்து துறைகளிலும் முழுமையான சோசியலிச உற்பத்தி முறையையும் பகிர்வு முறையையும் உருவாக்கி நிலைநிறுத்துகிற காலகட்டம் வரையிலும் இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது தேவையானதாக இருக்கும். ஏனென்றால் இந்த சோசியலிச சமூக கட்டுமானம் நிறைவடையும் வரையிலும் வர்க்கங்கள் இருக்கத்தான் செய்யும். வர்க்கங்கள் இருக்கும் என்று சொல்ல போகும்போது ஆளும் வர்க்கம் ஒன்று இருக்கும், ஆளப்படும் வர்க்கம் அல்லது வர்க்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே வர்க்க ஒடுக்குமுறை என்பது தவிர்க்க இயலாது, அது இருக்கத்தான் செய்யும். முன்பு ஒடுக்கப்பட்ட வர்க்கமாக இருந்த பாட்டாளி வர்க்கம் இன்றும் ஆளும் வர்க்கமாக தன்னை உயர்த்தி கொண்டு முன்பு தன்னை ஒடுக்கிய முதலாளி வர்க்கத்தை அது ஒடுக்கும். ஒரு பொது உடைமை சமூகத்தை நோக்கிய நகர்வை அது முன்னெடுத்து செல்லும். இந்த நீண்ட நெடிய காலகட்டம் முழுவதும் அது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமாகத்தான் இருக்கும், வேறு எப்படியும் இருக்க முடியாது. ஏனென்றால் உடைமை நீக்கம், உடைமை பறிப்பு செய்யப்படுகிற முந்தைய ஆளும் வர்க்கங்கள் சமாதான வழியிலே இதற்கு வழிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு குழந்தைத்தனமான எதிர்பார்ப்பாகத்தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை அவர்கள் அதற்கு வழிவிட்டார்கள் என்று சொன்னால் அமைதியான வழியிலே இந்த சமூக மாற்றங்களை செய்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் உற்பத்தியின் விளைபொருட்களை உழைக்கும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியதை சாத்தியமாக்குவார்கள் என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகள் வேண்டாம் என்று சொல்ல போவதே கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல கம்யூனிஸ்டுகளுக்கு வன்முறை மீது தனியான எந்த பிடிப்பும் கிடையாது. அமைதி முறையிலே அதிகார மாற்றத்தை அவர்கள் சாத்தியமாக்குவேன் என்று சொன்னாலும் இல்லை நாங்கள் வன்முறையைத்தான் எடுப்போம், துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வா சண்டை போடுவோம் என்று கம்யூனிஸ்டுகள் சொல்ல போவதில்லை. கம்யூனிஸ்டுகள் வன்முறை மீது விருப்பம் கிடையாது, எந்த விருப்பமும் கிடையாது. ஆனால் இதுவரையிலான மாற்றங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம் என்று சொன்னால் அது அமைதியான வழியில் நடந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஆகவே அத்தகைய வழியில் தான் மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதில் தவறில்லை. அதை கம்யூனிஸ்டுகள் அதை விரும்பவில்லை, ஆனால் அதனை எதிர்பார்க்க தவறக்கூடாது. இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதனுடைய தேவை இதுதான். இந்த நீண்ட நெடிய காலகட்டத்தில் அது பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசாக இல்லாமல் போனால் அது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் விழுந்து போகும். அது இரத்த பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தும். என்றால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய முதலாளி வர்க்கம் சும்மா இருக்காது. பாரிஸ் கம்யூனில் நம்ம பார்த்தோம், இந்த அளவுக்கான சோசியலிசத்தை நோக்கிய வளர்ச்சிகள் அங்கு எதுவுமே இருக்கவில்லை என்றாலும் பாரிஸ் கம்யூனில் பார்த்தோம். தெருக்கள் ரத்தம் ஓடும் அளவுக்கு சமூக மாற்றத்தை விரும்பியவர்களுடைய படுகொலை நடந்தது. ஆகவே அது பற்றியான அது மாதிரியான மயக்கங்கள் எதுவும் நமக்கு இல்லை என்பது மட்டும்தான் நாம் சொல்லிக் கொள்ளக்கூடியது. ஆகவே இந்த சர்வாதிகாரம் என்பது பற்றிய மயக்கங்களை விட்டொழிக்க வேண்டும். அந்த சர்வாதிகாரம் என்ற சொல்லே தவறானது
என்பது போன்ற மயக்கங்களை விட்டொழித்தால் தவிர இதிலிருந்து மீள முடியாது. அரசும் புரட்சியும் நூல்ல வந்து ஒரு இடத்துல லெனின் சொல்வார், வர்க்க போராட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் வந்து கம்யூனிஸ்டுகள் ஆகிவிட மாட்டார்கள், மார்க்சியவாதிகள் ஆகிவிட மாட்டார்கள். மாறாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று. அப்போதான் வந்து முழுமையான மார்க்சியவாதியாக இருப்பாங்க. இப்போ ட்ராட்ஸ்கியவாதிகள் கூட பார்த்தீங்கன்னா வர்க்க போராட்டம்லாம் பேசுவாங்க. ஆகவே அது மட்டும் பேசுகிற ஒருவன் மார்க்சியவாதியாக இருக்க முடியாது என்பது. அப்படியானால் அந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறவர் யாரோ அவர்கள் தான் உண்மையான மார்க்சியவாதி. அப்ப அந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை உருவாக்குவது, நிலைநாட்டுவது என்பதை முன்னெடுக்கக்கூடியது எதுவாக இருக்குமோ அதுதான் உண்மையான பாட்டாளி வர்க்க கட்சியாக இருக்க முடியும். அதுதான் என்ற தேவையும் கூட. இதுக்கு மாற்று கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் லெனினுடைய இந்த கூற்றுகள் தவறாகி போய்விட்டன என்று சொல்கிறார்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கும். அதுக்கான சில இதுகள் நடந்தது நம்ம பார்த்தோம். ஸ்டாலின் உயிரோடு இருந்த வரையில் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி நான் குறிப்பிட்டது போன்ற இந்த பாதையில் தெளிவாக, தீர்க்கமாக, ஒரு முன்னுணர்வோடு, தொலைநோக்கோடு தொடர்ந்து முன்னேறியது. எல்லாமே வந்து படிப்படியாக வந்து சோஷலிச மயமாக்கப்பட்டு வந்ததை பார்த்தோம். சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வர்க்க கட்டமைப்பு பார்த்தால் தொழிலாளர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட 63% உறுப்பினர்கள் வந்து தொழிலாளர்களாக இருந்தார்கள், விவசாயிகள் இருந்தார்கள். அவர்களே ஆக பெரும்பான்மையினராக இருந்தார்கள். விவசாயம் கூட்டுப்பண்ணை மயமாக்கப்பட்டது. பெருந்தொழில்கள், சிறு தொழில்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேச உடைமையாக்கப்பட்டன. இந்த சிறுவீத உற்பத்தியும் தொடர்ந்து ஒழிக்கப்பட்டு கொண்டே வந்தது. லெனின் பல இடங்களிலே வந்து சிறுவீத உற்பத்தியை குறித்து எச்சரிப்பார். அது வந்து முதலாளித்துவத்திற்கு விட்டு செல்லும் வழிவகுக்கும் என்பது அவர் பல முறை சுட்டி காட்டியிருப்பார். ஆனால் 1953ஆம் ஆண்டு ஸ்டாலின் கொல்லப்பட்டதை அடுத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கி, ஸ்டாலின் கொல்லப்பட்டார் என்பதை வந்து நான் குறிப்பாகவே சொல்கிறேன். அண்மையில் எழுதின ஒரு புத்தகத்தில் கூட அதை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு பிறகு வந்து இந்த நிலையிலிருந்து மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. ஸ்டாலினுக்கு பிறகு அதிகாரத்தை கைப்பற்றிய புரட்சிய திருத்தலவாத கூட்டம் பல்வேறு தளங்களில் இருந்து இந்த சோவியத் சோசியலிச அரசு கட்டமைப்பை திட்டமிட்ட முறையிலே சிதைத்தது. கருத்தியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, நிர்வாக ரீதியாக என்று 3 முனைகளிலும் அதனை திட்டமிட்ட முறையிலே உள்ளிருந்தே சீர்குலைத்தது. இந்த உலக அளவிலே வந்து சமூக மாற்றம் ஏற்பட்டு விட்டது, ஆகவே வந்து புரட்சிக்கான தேவைகள் இல்லை, இனிமேல் வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மூலமே பாட்டாளி வர்க்கம் தனது ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள முடியும் என்றெல்லாம் அவர்கள் கதைக்க தொடங்கினார்கள். அதை அடுத்து பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். இந்த அரசு என்பது வர்க்க கருவி அல்ல, இந்த அரசு என்பது அனைத்து மக்களுக்குமான அரசு என்று அங்கே அறிவித்தார்கள், சோவியத் யூனியனில் அறிவித்தார்கள். ஆகவே எல்லா விதமாகவும் கருத்தியல் ரீதியாக இதனை சிதைப்பதற்கான எல்லாம் செய்தார்கள். இந்த குருசேவிய திருத்தல்வாதிகள் ஸ்டாலின் மரணத்திற்கு பிறகு அவர் மீது ஏராளமான அவதூறுகளை சுமத்தினார்கள், புழுதி வாரி தூற்றினார்கள். அந்த அவதூறுகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மிக பெரும்பான்மையானவை, கிட்டத்தட்ட 90% என்று கூட நாம் சொல்லலாம். அவையெல்லாம் இந்த ட்ராட்ஸ்கியிடம் இருந்து எடுக்கப்பட்டவை. இந்த ட்ராட்ஸ்கி சோவியத் யூனியனில் சோசியலிசத்தை கட்டுவதற்காக ஸ்டாலின் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தின் மீதும் மிக கடுமையான விமர்சனத்தை வைத்தார். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிறுவுவதற்காக சோவியத் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தையும் சர்வாதிகார நடவடிக்கைகள் என்றான், அதிகாரத்துவம் என்றான். சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் முடிவுகளை செயல்படுத்திய தோழர் ஸ்டாலினை மிக கொடுங்கோன்மையான சர்வாதிகாரி என்று சொன்னான், ஈவிரக்கமற்ற கொலைகாரன் என்று சொன்னான். விவசாயத்திலே சோசியலிச உற்பத்தி முறையை புகுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட கூட்டுப்பண்ணை மயமாக்கல் நடவடிக்கைகளை மிக தவறாக சித்தரித்து
அவைகள் வந்து விவசாயிகளை உடைமை பறிப்பு செய்தன, விவசாயிகளை கொன்றார்கள், பல லட்சம் விவசாயிகளை பட்டினி போட்டு கொன்றார்கள் என்றெல்லாம் கதைத்தான். இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை நிறுவுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை நோக்கியதாக இருக்கும். அவருடைய நோக்கம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் நிறுவப்பட்டு விடக்கூடாது. அதை நிறுவுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் அனைத்தையும் ஒரு இரத்த பயங்கர நிகழ்வு என்பதாகவும், அதை மேற்கொள்ளக்கூடிய நபர்களை வந்து பயங்கரவாதிகள் என்பதாகவும், சர்வாதிகாரிகள் என்பதாகவும் சித்தரிப்பது ட்ராட்ஸ்கி, குருஷ்சேவ் உள்ளிட்டவர்களின் நோக்கமாக இருந்தது. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் மேற்குலக பத்திரிகையாளர்களும் ட்ராட்ஸ்கியும் வந்து ஹிட்லருக்கு இணையான சர்வாதிகாரியாக ஸ்டாலினை முன்னிறுத்த தொடங்கினார்கள். ஆக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை மறுப்பதன் மூலமாக, இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகார நடவடிக்கைகளின் மூலமாக நிகழ்த்தப்பட்ட சோசியலிச சாதனைகள் அனைத்தையும் மறுப்பது என்ற நிலைக்கு அவர்கள் எடுத்து சென்றார்கள். அந்த சோசியலிசத்தின் சாதனைகள் என்பதை வந்து மறுத்துவிட்டால் இது வந்து வெறும் கற்பனாவாத சோசியலிசமாக மாற்றப்படும். சோசியலிசம் தோற்றுவிட்டது என்று ஈஸியாக கதைத்து விடலாம் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவேதான் அவர்கள் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை திட்டமிட்ட முறையிலே சிதைத்தார்கள். இதை பற்றி சொல்லும்போது தான் வந்து சே குவேரா ஒரு முறை சொன்னார், ஸ்டாலினின் தவறுகள் என்று சொல்லப்படுபவற்றில் தான் அவருடைய சிறப்புகள் அடங்கியிருக்கின்றன என்று சொன்னார். அவர் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தி ஒரு பொது உடைமை சமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே சோசியலிச மயமாக்கலை முன்னெடுத்து சென்றார். சோவியத் நாட்டை அந்த வழியிலே திசை காட்டினார். அதற்கு பிறகு வந்த குருஷேவிய சீரழிவுகள் 53 முதல் 1990 வரை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து வந்தன. எல்லா துறைகளிலும் தொடர்ந்து வந்தன. ஏற்கனவே நான் குறிப்பிட்டு காட்டினது போல கருத்தியல் ரீதியான இது ஒரு புறம் என்றால், மறுபுறத்தில் பொருளாதாரத்துறையிலே சிறுவீத உற்பத்தி, இரண்டாம் பொருளாதாரம் என்று சொல்லப்படக்கூடிய கள்ளச்சந்தை பொருளாதாரத்திற்கும் தொடர்ந்து ஊக்கம் கொடுத்து வந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே வந்து பிரஷ்னேவ் ஆட்சி காலகட்டத்தில் இரண்டாவது பொருளாதாரம் என்று சொல்லப்படக்கூடிய கள்ளச்சந்தை பொருளாதாரம் வந்து நேரடி பொருளாதாரத்தை விடவும் பல மடங்கு பெரிதாக இருந்தது என்று அன்றைய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு கொண்டு போய் அங்கே முதலாளித்துவ மறுகட்டமைப்பு சாத்தியமாக்கப்பட்டது. இதை இறுதியாக முடித்து வைப்பதற்காக வந்தவர் தான் கோர்பச்சேவ். கிளாஸ்நாஸ் பெரஸ்ட்ரோய்கா என்ற பெயரில் எல்லாம் அவர் கொண்டு வந்தார். திருத்தல்வாதத்தின் உச்சத்தின் சீரழிவில் மூழ்கி போயிருந்த அன்றைய சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி அவற்றை வேகத்துடன் முன்னெடுத்தது. எல்லா துறைகளிலும் இருந்து சோவியத் கட்டுப்பாடுகள், அரச கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. அவர் கூட வந்து அந்த முன்னெடுப்புகளை செய்ய தொடங்கும் போது இன்றைய காலகட்டத்திற்கான லெனினியம் என்று சொல்லிதான் அதையெல்லாம் கொண்டு வந்தார். உள்ளிருந்தே சீர்குலைப்பதை வந்து அப்படித்தான் கொண்டு வந்தார். 1990களிலே இந்த ஏற்பட்ட இந்த சோவியத் வீழ்ச்சியானது ஸ்டாலின் காலத்திலே பாட்டாளி வர்க்க சர்வாதிகார கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பாட்டாளி வர்க்க கட்டமைப்பை சீரழித்ததை மறுதளித்ததின் நேரடி விளைவாக தான் பார்க்க வேண்டும். இதை பற்றி வந்து பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஹர்பால் பரார் வந்து மிக அற்புதமான ஒரு புத்தகம் ஒன்றையும் எழுதியிருந்தார், திருத்தல்வாதமும் சோவியத் வீழ்ச்சியும் என்று சொல்லி. ஆகவே அதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் திருத்தல்வாதம் தான் என்பதை அவர் நான் குறிப்பிட்டது போன்ற பல சான்றுகளுடன் வந்து தெளிவாக நிறுவியிருக்கிறார். பொன்னுலகம் புத்தக நிலையம் வந்து அதை வெளியிட்டிருந்தது. ஆக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதனுடைய அவசியத்தை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அரசு உலர்ந்து ஊதிரக்கூடிய ஒரு காலகட்டத்தை பற்றி நம்ம ஆசான்கள் பேசியிருக்கிறார்கள் அல்லவா? அது நடைபெறுகிற காலம் வரையிலும் நிச்சயமாக பாட்டாளி வர்க்க அரசு என்பது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமாகத்தான் இருக்க முடியும். சர்வாதிகாரம் என்று அதை அழைப்பதில் யாருக்கேனும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது என்று சொன்னால் வேண்டுமானால் அவர்கள் பாட்டாளி வர்க்க ஜனநாயகம் என்று சொல்லிக் கொள்ளட்டும். ஏனென்றால் முதலாளித்துவ ஜனநாயகம் ஒரு போலியான ஜனநாயகம். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்று நாம் சொல்லக்கூடிய இதுதான் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும். ஆகவே அதை சொல்லுவதில் நாம் தயங்க தேவையில்லை.
பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் இல்லாமல் பாட்டாளி வர்க்க கட்சி இல்லை, பாட்டாளி வர்க்க கட்சி இல்லாமல் ஒரு புதிய சமூக மாற்றத்தை, சோசியலிச சமூகத்தை உருவாவதற்கான போராட்டம் வெற்றி பெறாது, அது சாத்தியமற்றது. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படைகளில் இருந்து நாம் விலகக்கூடாது என்பதை மட்டும் வலியுறுத்தி கொண்டு இன்று பேசுவதற்கு வாய்ப்பளித்த நியூஸ் பொல்லுலகம் தோழர்களுக்கும் எனது உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பான கேள்விகள் இருந்தால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு மார்க்சிய மாணவன் என்ற வகையில் எனக்கு தெரிந்த அளவில் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். மிக்க நன்றியும் வணக்கம். நன்றி.